அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாக்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வினாத்தாள்களுக்கு மேலே எடுத்து அதை வீடியோவாக ரெடி பண்ணி போட்டுட்டோம். இன்றைக்கும் நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு வினாத்தாளை எடுத்திருக்கோம். இந்த வினாத்தாளில் 100 தமிழ் கேள்விகள் இருக்குது. இதில் ஆல்ரெடி 50 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். முந்தைய வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த கேள்விகளை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக கேட்டதே அப்படியே வந்திருக்கு. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் 50 வீடியோக்கு மேலே போட்டுட்டோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் ஓப்பன் ஆகும். அந்த வீடியோக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் டெஸ்ட் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? 51வது கேள்வி, பிழை திருத்துக. பிழையை திருத்த சொல்கிறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கண்ணகி சிலம்பு அணிந்தான். கண்ணகி சிலம்பு அணிந்தான். இந்த பிழையை திருத்த சொல்கிறாங்க. எளிமையான ஒரு வினாதான். விடையை பார்க்கலாமா? விடை என்னது? கண்ணகி அப்படிங்கிறது பெண்பால். அப்போ என்ன வரும்? கண்ணகி சிலம்பு அணிந்தாள். இப்படி தான் வரும். இதுதான் ஆன்சர். 52வது கேள்வி, சொல் பொருள் பொறுத்துக. அதாவது சொல்லையும் பொருளையும் பொருத்த சொல்கிறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதிர்ச்சொற்களை கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக எதிர்ச்சொற்களை பொருத்தணும். பொறுத்துங்க பார்ப்போம். எளிது, ஈதல், அந்நியர், ஈரவலர். எது கரெக்டாக வரும் பாருங்கள். எதிர்ச்சொல்லை வச்சு பொருத்தணும். பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? விடை பி தான் ஆன்சர். எளிது அப்படின்னா எதிர்ச்சொல் அரிது. ஈதல் அப்படின்னா ஏற்றல். அந்நியர் அப்படின்னா உறவினர். இரவலர் அப்படின்னா புறவிலர். இதுதான் ஆன்சர். 53வது கேள்வி, சொல் பொருள் பொருத்துதல். சொல்லையும் பொருளையும் பொருத்த சொல்கிறாங்க. கரெக்டான சொற்களை பொருத்தலோடு பொருத்தணும். பொறுத்துங்க பார்ப்போம். சீக்கிரம் எக்ஸாம்லாம் டைம் பத்தாதுங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் ஆன்சர். நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், கதிர் அறுத்தல், களை பறித்தல். இதுதான் சரியான சொல் பொருள். 54வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இங்கே என்ன சொல் வரும்? இதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒருமை பன்மை அடிப்படையில் கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாமா? விடை பி தான் ஆன்சர். குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். இப்படி தான் வரும். 55வது கேள்வி, ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாள். இங்கே என்ன வரும் பாருங்க. அதாவது இங்கே குழந்தைகள்னு பன்மை வந்தது. அதனால் நம்ம பன்மையை செலக்ட் பண்ணணும். இங்கே ஒருமை தான் வந்திருக்கு. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். இதுதான் ஆன்சர். 56வது கேள்வியிலிருந்து 60வது கேள்வி வரைக்கும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்துருக்காங்க. அந்த பத்தியிலேருந்து அவங்க கேள்வியை கேட்க போகிறாங்க. நம்ம அதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி சொல்லணும். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேள்வியை படிக்க போகிறோம். அந்த கேள்விக்கான பதில் என்ன இருக்குது, பத்தியில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். பார்க்கலாமா? 56வது கேள்வி, உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது? கண்டுபிடிங்க. எங்கே இருக்குது? எந்த வரியில் இருக்குது? கண்டுபிடிங்க. பாருங்கள், 3வது வரியில் இருக்குது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அப்போ ஆன்சரை டக்குன்னு சேட் பண்ணுங்கள். அடுத்த கேள்விக்கு போங்க. இங்கெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. 57வது கேள்வி, சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் யாது? சரஸ்வதி மகால் நூலகம் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. பாருங்கள் எங்கே இருக்குது? டக்குன்னு கண்டுபிடிங்க. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது பாருங்கள். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் எங்கே இருக்குது? தஞ்சாவூரில் இருக்குது. அப்போ விடை தஞ்சாவூர். அடுத்து 58வது கேள்வி, தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு. தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக
எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க? விடைய பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நூலகம். அப்போ 1953 தான் கொண்டு வந்திருக்காங்க. இது ஆன்சர். 59வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? உலகத்தின் மிகப்பெரிய நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடையை தேடுங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் எது? எங்கே இருக்குது? டக்குன்னு கண்டுபிடிங்க. இங்கே இருக்குது பாருங்கள். அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இதுதான் உலகின் மிகப்பெரிய நூலகம். இப்போ விடை லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். 60வது கேள்வி, தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்ன? தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்ன? தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் இங்கே பாருங்கள். தேசிய நூலகமே கொடுத்துருக்காங்க. இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. அப்போ விடை ஆவண காப்பகம். இது ஆன்சர். அதாவது நீங்கள் எக்ஸாமில் இப்படி தான் பண்ணணும். அதாவது டக்குன்னு நீங்கள் கேள்வியை படிச்சுட்டு அந்த கேள்விக்கான பதிலை தேடினீங்கன்னா தான் டைமை சேவ் பண்ண முடியும். 61வது கேள்வி, பயன் கூட்டல் இலா. பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். சேர்த்து எழுதுங்க. பயன் கூட்டல் இலா. விடையை பார்க்கலாமா? பயனிலா. 62வது கேள்வி, சீரிலமை பிரித்து எழுதுக. சீரிலமை இந்த சொல்ல பிரித்து எழுதணும். பிரித்து எழுதுங்க. விடையை பார்க்கலாமா? சீர்கூட்டல் இளமை. 63வது கேள்வி, வெங்கரி பிரித்து எழுதுக. வெங்கரி பிரித்து எழுதுக. விடையை பார்க்கலாங்களா? வெம்மை கூட்டல் கரி. 64வது கேள்வி, சேர்த்து எழுதுக. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இதை சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுங்க. முத்து கூட்டல் சுடர். விடையை பார்க்கலாங்களா? விடை முத்துச்சுடர். இச்சு வரும் இங்கே சேர்ந்தா. 65வது கேள்வி, முதுமை கூட்டல் மொழி சேர்த்து எழுதும் பொழுது கிடைக்கும் சொல் அறிக. இதை சேர்த்து எழுத சொல்கிறாங்க. முதுமை கூட்டல் மொழி. சேர்த்து எழுதுங்க. முதுமை கூட்டல் மொழி. விடையை பார்க்கலாமா? விடை முதுமொழி. 66வது கேள்வி, பிரித்து எழுதுக. உயர்வடைவோம். இதை பிரித்து எழுத சொல்கிறாங்க. பிரித்து எழுதுங்க. உயர்வடைவோம். விடையை பார்க்கலாமா? உயர்வு கூட்டல் அடைவோம். இப்படி தான் பிரிக்கணும். 67வது கேள்வி, பிரித்து எழுதுக. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்பயிர். இதை பிரித்து எழுதுங்க பார்க்கலாம். விடையை பார்க்கலாமா? விடை செம்மை கூட்டல் பயிர். இப்படி தான் வரும். 68வது கேள்வி, எல் இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் தருக. எல்னா என்ன? இந்த சொல்லுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? எல் அப்படின்னா பகல், எதிர்ச்சொல் இரவு. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். எல் அப்படின்னா டக்குன்னு நம்ம பகல்னு படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பகல் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இது தவறு. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அப்போ தான் கேர்லெஸ் மிஸ்டேக்கு இல்லாமல் நம்ம கரெக்டான ஆன்சர் போட முடியும். 69வது கேள்வி, வெறுப்பு இதற்கான எதிர்ச்சொல் தருக. வெறுப்புன்னா என்ன? இதற்கான எதிர்ச்சொல் தருகன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? வெறுப்புன்னா மலையை குறிக்கும். அதுக்கான எதிர்ச்சொல் பள்ளம். 70வது கேள்வி, பொருந்தாத இணை எது? கீழே இருக்கிற இணைகளில் எது பொருந்தாததுன்னு கேட்டிருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லையும் அதற்கான தமிழ் சொல்லையும் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை சர்வர்னா உளவி கிடையாது. இதுதான் தவறு. அதாவது கிராப்னா செதுக்கி கரெக்டு, கர்சர்னா ஏவி கரெக்டு, ஃபோல்டர்னா உரை கரெக்டு, சர்வர் அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி அப்படி தான் வரும். 71வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள். குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் என்ன கேள்வின்னு புரியலையே. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள் என்ன மரத்தில் செய்ய முடியாதான்? இது நான் படித்தது இல்லைங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். விடையை பார்க்கலாமா? அகில். இதிலேருந்து குழல்கள் செய்ய முடியாதான். என்ன கேள்வின்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு ஏதாவது தட்டுப்பட்டால் கமெண்டில் போட்டு விடுங்கப்பா. அதாவது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுல்ல. எனக்கு இந்த கேள்விக்கான கருத்து புலப்படவில்லை.
72வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. எது பொருந்தாத இணைன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்கள், சொல்லையும் அதுக்கான பொருளையும் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? செரு அப்படின்னா செருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் பொருந்தாதது. துவரைனா பவளம் கரெக்டு, கோடுனா கொம்பு கரெக்டு, மல்லல்னா வளம் கரெக்டு. செரு அப்படின்னா செருக்கு கிடையாது. இதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்டில் போட்டு விடணும். படிச்சிருப்பீங்க. செரு என்பதற்கான பொருள் என்ன, இதை கமெண்டில் போட்டு விடுங்க பார்ப்போம். 73வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறிக. எந்த இணை பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எந்த இணை பொருந்தாததுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? திருவாரூரில் கரிக்கையூர் கிடையாது, இதுதான் பொருந்தாதது. ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, இது வந்து ரெண்டுமே அகழ்வாய்வு இடங்கள். ஏறுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க, எருதுகட்டின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுமே ஒன்று தான். பட்டிமன்றம் அப்படிங்கிறத பட்டி மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டு தான். திருவாரூரில் வந்து கரிக்கையூர் இல்லை. ஸோ இதுதான் வந்து தவறு. 74வது கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. எந்த இணை பொருந்தாததோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. எந்த இணை பொருந்தாதது? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் பொருந்தாதது. கலை அப்படின்னா அடித்தல்லாம் கிடையாது. கலை என்பது நீக்குதல். அந்த கலையை வந்து நீக்கிறது தான் கலை. 75வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழே பார்த்தீங்கன்னா அதாவது சிறப்பு தலைவர்களையும் அவர்களுக்கான நாட்களையும் கொடுத்துருக்காங்க. எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பார்த்த உடனே தெரிகிறது, கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை அப்துல் கலாம் ஐயா பிறந்த தினம் ஆசிரியர் தினம் கிடையாது. இது வந்து தவறு. மாணவர்கள் தினம், நம்ம தேசிய மாணவர் தினமாக கொண்டாடுவோம். இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, விவேகானந்தர் பிறந்த நாள், காமராசர் ஐயா பிறந்த நாள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த நாள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது எந்த தினம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. அதாவது நிறைய பேர் வீடியோவை பார்க்குறவங்க கமெண்ட்டையும் பார்ப்பாங்க. பார்க்கும்போது அவங்க மைண்டுக்கு ரிமெம்பருக்கும் ஆகும். ஸோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரிஞ்ச ஆன்சர் போட்டுவிடுங்க. 76வது கேள்வி, பொருந்தா சொல்லை கண்டறிதல். எந்த சொல் பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எந்த சொல் பொருந்தாதது கண்டுபிடிங்க. எந்த சொல் பொருந்தாதது? விடையை பார்க்கலாமா? விடை டி தான் பொருந்தாதது. பொய்மை அப்படின்னா மெய்மை கிடையாது, இது தவறு. திங்கள் அப்படின்னா மாதம் கரெக்டு, மெய்னா உண்மை கரெக்டு, பகலவன்னா கதிரவன் கரெக்டு, பொய்மைன்னா மெய்மை கிடையாது, தவறு. 77வது கேள்வி, சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை அறிக. எந்த வாக்கியத்தில் சந்திப்பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. பட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏதோ 2 ஆப்ஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிங்க. எந்த ஆப்ஷனில் சந்திப்பிழை இல்லை? கண்டுபிடிச்சிட்டிங்களா? டைம் ரொம்ப எடுக்கக்கூடாது. விடையை பார்க்கலாமா? விடை சி தான் கரெக்டு. பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது, இது கரெக்டு. விழாக்களின் போது இசை கருவிகளை இசைப்பது வழக்கம், கரெக்டு. மற்றதில் என்ன தப்பு? இங்கே வந்து இக்கு வரல, தப்பு. இங்கே வந்து இப்பு வரல, தப்பு. சரிங்களா? அதனால தான் இந்த ரெண்டுமே தவறு. சந்திப்பிழைகளை பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க. 78வது கேள்வி, இளமை பெயர்களை கண்டு பொறுத்துக. விலங்குகளையும் அதற்கான இளமை பெயரையும் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு கண்டுபிடிச்சி பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திருப்பீங்க. விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் கரெக்டு. புலி, புலிக்குட்டியை புலி பரல்னு சொல்லுவோம். சிங்கம், சிங்கக்குட்டியை சிங்கக்குருளைன்னு சொல்லுவோம். ஆடு, ஆட்டுக்குட்டியை ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லுவோம். ஆட்டுக்குட்டி, ஓகே. யானைக்குட்டியை யானை கன்றுன்னு சொல்லுவோம். இதுதான் ஆன்சர். 79வது கேள்வி, வலுவற்ற தொடரை காண்க. எந்த தொடரில் வலு இல்லைன்னு கேட்குறாங்க, அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. எந்த தொடரில் வலு இல்லை? விடையை பார்க்கலாமா? கண்டுபிடிச்சிருப்பீங்க. விடை டி தான் ஆன்சர். கைகள் இரண்டும் உதவுவே என சான்றோர்கள் கருதினர், இதுதான் கரெக்டு. மற்றதில் என்ன தப்பு? கருதினன் இங்கே கொடுத்துருக்காங்க, தப்பு. கருதினன் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, தப்பு. கைகள் இரண்டும் உதவுவே என சான்றோர், இங்கே சான்றோர்னு வந்திருக்காங்க, தப்பு. சான்றோர்கள்னு கொடுத்துருக்கணும். சான்றோர்கள் கருதினர் அப்படி தான் வரும். ஸோ இதுதான் தவறு. 80வது கேள்வி, வலுவு சொல்லற்ற தொடரை அறிக. எந்த தொடரில் வலுவு சொல் இல்லைன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க பார்ப்போம். எதில் வலுவுனா என்னது? குற்றம். எதில் குற்றம் இல்லை? கண்டுபிடியுங்கள். விடையை பார்க்கலாமா? விடை டி தான் ஆன்சர்.
சிற்பி சிலையை வார்த்தான். இதுதான் கரெக்டு. 81வது கேள்வி, வல்லினம் மிகா இடத்தை காண்க. எந்த இடத்துல வல்லினம் மிகாது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த இடத்துல வல்லினம் மிகாது கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாமா? குடி தண்ணீர், இந்த இடத்துல வல்லினம் மிகாது. தனிச்சிறப்பு, இங்கே வந்து இச்சு வரும், தனிச்சிறப்பு இங்கே வரும். பூப்பந்தலுக்கு இப்பு வரும், பூப்பந்தல். கனா கனா கண்டேன், இப்படி இக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து மிகாத இடம் வந்து குடி தண்ணீர், குடி ஈத்து இப்படியா வரும், இப்படி வராது. ஸோ இதுதான் வந்து வல்லினம் மிகாத இடம். ஓகேங்களா? அடுத்து 82வது கேள்வி, கிரேயிங் சைல்டு வில் கெட் மில்க். இணையான தமிழ் பழமொழியை எழுதுக. ஆங்கிலத்தில் கொடுத்துட்டு தமிழில் கேட்குறாங்க. பார்த்தாலே தெரிகிறது. விடையை பார்க்கலாமா? அழுத பிள்ளை பால் குடிக்கும். இதுதான் அந்த பழமொழி. 83வது கேள்வி, சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. எந்த வாக்கியத்தில் சந்திப்பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. எதில் சந்திப்பிழை இல்லை கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை டி தான் ஆன்சர். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தித்து, இங்கே இத்து வந்துருப்பாருங்க. தன்னை நிலைநிறுத்தி, இங்கே வந்து இக்கு வந்துருப்பாருங்க. நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். இதான் கரெக்டு. 84வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எதில் கரெக்டாக வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எதில் கரெக்டாக இருக்கிறது கண்டுபிடிங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். விடையை பார்க்கலாமா? விடை பி தான் ஆன்சர். மற்றது எல்லாமே தப்பு. 85வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. கரெக்டான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? விடை எக்ஸ்கவேஷன்னா அகலாய்வு. இதுதான் கரெக்டு. சரி, மற்றதெல்லாம் என்ன தப்பு? ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். எபிகிராஃபின்னா என்ன வரும்? கல்வெட்டியிலா என்னமோ வரும், எனக்கே மறந்து போச்சே. இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு, எனக்கே மறந்து விட்டது. சரியானதை நீங்கள் கமெண்டில் போட்டு விடுங்கள். அடுத்து 86வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. இந்த திணைனா என்ன, இந்த திணைனா என்ன? இங்கே 3 சுழி நை வந்திருக்கு, இங்கே 2 சுழி நை வந்திருக்கு. இதுக்கான பொருளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? இந்த 3 சுழி திணை வந்தால் அது ஒழுக்கத்தை குறிக்கும். 2 சுழி திணை வந்தால் அது தானியத்தை குறிக்கும். இதான் ஆன்சர். 87வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. இந்த அலைனா என்ன, இந்த அலைனா என்ன? கண்டுபிடிங்க. இந்த அலைனா என்ன, இந்த அலைனா என்ன? விடையை பார்க்கலாமா? இந்த அலை அப்படின்னா கடல் அலை, இந்த அலைனா வரவழைத்தல். இதான் ஆன்சர். 88வது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சரியான இணையை தேர்ந்தெடு. அதாவது எது சரியான இணைன்னு கேட்குறாங்க. அதாவது கீழே இருக்கிற 2 சொற்களில் 2 சொற்களும் ஏதோ ஒரு பொருளை தான் குறிக்குது. அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாமா? விடை ஏதான் ஆன்சர். நாவாய் அப்படின்னாலும் வங்கம் அப்படின்னாலும் அது கப்பலை குறிக்கும். அதுவே மற்ற இடத்துல பாருங்களேன். இங்கே பாருங்கள், அலி, அலியும் ஆளியும் வேறு வேறு, ஆளியும் சுழியும் வேறு வேறு, கப்பல் பேருந்து 2 வேறு வேறு. ஸோ இதுதான் தவறு. சரிங்களா? அடுத்து 89வது கேள்வி, ஆலி, முன்னீர், பௌவம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்கிறது? இந்த 3 சொற்களும் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? 3ம் கடலை குறிக்கும் சொற்கள். 90வது கேள்வி, படி என்னும் வேர் சொல்லின் பதம் அறிக. படி இந்த சொல்லுடைய வேர் சொல்லின் பதம் என்னன்னு கேட்குறாங்க. வேர் சொல்லின் பதம் அறிக. பதம் பதம் ஓகே. இதிலேருந்து வரக்கூடிய சொல்லை கண்டுபிடிக்கணும் போல். விடையை பார்க்கலாமா? படித்தான் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து டைரெக்டாக வரக்கூடிய சொல்லாக இருக்குது. 91வது கேள்வி, பாடினால் இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை தருக. பாடினால் இந்த சொல்லிலிருந்து வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? பாடு அப்படிங்கிறது தான் வேர் சொல். 92வது கேள்வி, ஆடு என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வடிவம் தருக. இந்த வேர் சொல்லலிருந்து வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. எது வினையாளனையும் பெயர்? விடையை பார்க்கலாமா? ஆடியவன் அப்படிங்கிறது கரெக்டு. 93வது கேள்வி,
ஆடு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. ஆடுங்கிற வார்த்தையை விடமாட்டாங்க போலையே, இதுலேருந்து வினை எச்சத்தை உருவாக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாமா? ஆடி என்பது வினையெச்சம். 94வது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை சீராக அமைக்கணும். அமைங்க. விடையை பார்க்கலாமா? ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. சி தான் ஆன்சர். ஏன்னா ஃபஸ்ட்டு கா வரணும், அப்புறம் நெடில் கா, அப்புறம் கி, அப்புறம் கி, அப்புறம் கே. இந்த ஆர்டர் தான் கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் ஆன்சர். 95வது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. அகர வரிசைப்படி சொற்களை சீராக அமைங்க. எங்கேயும் பார்த்தாவே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பயிற்சி எடுத்துக்கிட்டால் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாங்க. விடையை பார்க்கலாமா? பி தான் ஆன்சர். இங்கே பாருங்களேன், சு வந்திருக்கு, அப்புறம் சு, அப்புறம் சே, சே, அப்புறம் சோ. இதுதான் ஆன்சர். 96வது கேள்வி. அகர வரிசையில் எழுதுக. கண்டுபிடிங்க பார்ப்போம். இங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் ஒரு தகவலை வாட்சி விட்றேன். டெய்லியும் சொல்கிற டைலாக் தான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் போட மறந்துடுறீங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க. லைக் போட்டால் ஃப்ரீ தான், சரிங்களா? காசெல்லாம் கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. 50 கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே, 96வது கேள்விக்கு விடையை பாருங்கள். விடை சி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு மா வரணும், அப்புறம் நெடில் மா, அப்புறம் மீ, அப்புறம் மீ, அப்புறம் மூ. இதுதான் கரெக்டான ஆர்டர். 97வது கேள்வி. கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து. அகர வரிசையை விடமாட்டாங்க போல். தொடர்ந்து 4 கேள்வி வந்திருக்கு பாருங்கள். விடையை பார்க்கலாமா? இதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு பா, அப்புறம் நெடில் பா, பே, பே, போ. இதுதான் கரெக்டாக வந்திருக்கு. 98வது கேள்வி. கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து. அகர வரிசைப்படுத்தியோடையே முடிச்சுடுவாங்க போல், வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். எது கரெக்டாக இருக்குது கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? டி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு வா, அப்புறம் அடுத்து நெடில் வா, அப்புறம் வி, அப்புறம் வி, அப்புறம் வே. இதுதான் கரெக்டான ஆர்டர். 99வது கேள்வி. கீழ்காணும் சொற்களை அகர வரிசைப்படுத்து. அகர வரிசைப்படுத்துங்கப்பா. ரொம்ப அதிகமான கேள்வியை கேட்டுட்டு வச்சுருக்காங்களே. சரி, விடையை பார்க்கலாமா? விடை சி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு நான் வரணும், குறில் நான் வரணும். குறில் நான் வருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாவே நம்ம ஆன்சரை போட்டுடலாம். குறில் நான், அப்புறம் நெடில் நான், நீ, நீ, நே. இதுதான் கரெக்டான ஆர்டர். 100வது கேள்வி, கடைசி கேள்விங்க. அகர வரிசையில் எழுதுக. கண்டுபிடிங்க பார்ப்போம். பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் நல்லா பயிற்சி எடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். விடையை பார்க்கலாமா? விடை ஏ தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு வந்து குறில் பா வரும், அப்புறம் நெடில் பா, பி, பி, பூ. இதுதான் கரெக்டான ஆர்டர். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். அந்த வீடியோவில் இன்னும் 50 கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம 50க்கும் மேற்பட்ட வீடியோக்களை போட்டுட்டோம். அந்த வீடியோக்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கிறோம். ஒரே பிளேலிஸ்ட்டில் அந்த அத்தனை வீடியோவும் இருக்குது. அந்த லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோக்களும் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது அடிக்கடி அந்த வீடியோவை போட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சில கொஸ்டின்ஸ் வந்து திரும்ப ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.